ஞானம் என்பது தர்மத்தின் தூய அங்கத்தை அடைந்து சுயமோ அடையாளமோ என்றவில்லை என்பதை புரிந்து கொள்வதாகும். இது தன்னலமற்ற அனத்தா முழுமையான உணர்தல் ஆகும். இது ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை பற்றியது அல்ல, ஆனால் சுயம் இல்லாததை ஆழமாக புரிந்து கொள்வது பற்றியது. பயிற்சியின் மூலம் நாம் அறிவொளியை அடையும் போது நாம் சுய உணர்வை அனுபவிப்பதில்லை. எஞ்சியிருப்பது பிறக்காத, எந்த கணத்திலும் தோன்றாத தூய்மையான தர்மம். 5 கூட்டுகளின் செயல்பாடு இயற்கையாகவே இயங்குகிறது, ஆனால் அவற்றுள் சுயம் இல்லை. நாம் உருவாக்கும் பேச்சுக்கு சுயமாக பேசுவது இல்லை, நாம் கேட்கும் ஒலிகள் அவற்றை கேட்கும் திறன் இல்லை. தர்மம் தற்போதைய தருணத்தில் இப்போது தொடர்ந்து உள்ளது. பேசுவது, கேட்கும் ஒலிகள் அல்லது பிற நிகழ்வுகள் என நடக்கும் எல்லாவற்றிலும் சுயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவை இயற்கையான நிகழ்வுகளாகும், அவை எந்தவொரு சுய ஈடுபாடும் இல்லாமல் அவற்றின் சொந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எழுகின்றன. நம் சுயம் எங்கே? இந்த கேள்விக்கு உங்கள் மனம் பதில் சொல்லட்டும். பௌத்தத்தில் கற்பித்தல் என்பது நாம் மனப்பாடம் செய்வதற்கோ அல்லது சிந்திப்பதற்கோ அல்ல, மாறாக உணர்வுகள் மற்றும் மன அமைப்புகளின் யதார்த்தத்தை உண்மையாக பார்ப்பதற்காக. உணர்வுகள் மற்றும் மன அமைப்புகளுக்கு உண்மையான சுயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடப்புத்தகங்களை பின்பற்றுவது போன்ற உடலையும் அறிவையும் பற்றிக்கொள்ள நம் சமூகம் அடிக்கடி கற்றுக் கொடுக்கிறது. இருப்பினும் உண்மையில் தர்மத்தை கடைபிடிப்பது அறிவையோ கொள்கைகளையோ சுமந்து செல்வது அல்ல, ஆனால் அந்த விஷயங்களில் சுயம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது. ஆரம்பத்திலிருந்தே நாம் உடலில் சுயத்தை கொண்டிருக்கவில்லை. கற்றல் மற்றும் பயிற்சி ஆகியவை உணர்வுகள் மற்றும் மன அமைப்புகளின் தன்மையில் உண்மையை பார்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். புத்தர் உண்மையின் தூய உறுப்பு, தூய்மை மற்றும் யதார்த்தத்தால் நிரப்பப்பட்டவர். தர்மத்தை பார்ப்பவர்கள் புத்தரை அறிந்து கொள்வார்கள், ஏனென்றால் புத்தர் வெளியில் உள்ள ஒன்று அல்ல, ஆனால் நமக்குள் இருக்கும் தூய்மை. உண்மையான புத்தர் என்பது நம் சொந்த மனதில் உள்ள தூய்மை. புத்தர் வெளியில் காணப்படாததால் நூல்கள், காட்டில் துறவு நடைமுறைகள் என வெளிப்புறமாக எதையும் வணங்கவோ அல்லது மதிக்கவோ தேவையில்லை. இவை அனைத்தும் வெளிப்புறமானது. உண்மையான தர்மம் வெளியில் இல்லை. துன்பத்தின் உண்மையை அனட்டமாக, சுயமாக அல்ல, பார்க்க நாம் உள்ளுக்குள் பார்க்க வேண்டும் மற்றும் அனைத்து நிபந்தனை நிகழ்வுகளும் அனர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.